மத்திய கிழக்கில் இப்பொழுது பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. ஈரானின் புரட்சிகர அமைப்பு அமெரிக்காவின் இராணுவத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு கூறுகின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் மூழ்வதற்கான ஒரு சூழல்தான் மாறிக்கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி உலகத்தையே பதபதைக்க வைத்திருக்கிறது. உண்மையிலே மத்திய கிழக்கு பகுதியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்விகளோடு இந்த காணொளியில் அது சார்ந்த சில தேடல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். பாகிஸ்தானை பொறுத்தமட்டில் ஈரானையும் அமெரிக்காவையும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தி ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கான களத்தை எடுத்தது. குறிப்பாக பாகிஸ்தானின் இராணுவ தளபதிக்கு இந்த பேச்சுவார்த்தையில் முன்னுரிமைகள் வழங்கப்பட்டன. அதாவது பாகிஸ்தானின் பிரதமருக்கு இல்லாத முன்னுரிமை பாகிஸ்தானின் இராணுவ தளபதிக்கு இருந்தது. இந்த பேச்சுவார்த்தை இரு கட்டமாக நடைபெறுவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டன. முதல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது என்பது நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயம். இரண்டாவது பேச்சுவார்த்தையும் அதுபோன்று தோல்வியில்தான் முடிந்தன. ஆனால் இந்த இரண்டாவது பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பாக அமெரிக்கா போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தது. அது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தது. எனவே இந்த போர் நிறுத்தம் ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு சுமூகமான முடிவை கொண்டு வருவதற்கான ஒரு களமாக இது இருக்கும் என்றுதான் பெரும்பாலான உலக நாடுகள் அதை நம்பிக்கொண்டு இருந்தன. ஆனால் அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றாக இருந்தன, ஈரான் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் வேறொன்றாக இருந்தன. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஈரான் எங்களுடைய கட்டுப்பாட்டை மையப்படுத்தி தான் ஹர்மோஸ் நீரணையை இயக்க வேண்டும் என்று அமெரிக்கா விதித்தது. அதுபோல ஈரானில் இருக்கக்கூடிய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உடனடியாக அமெரிக்காவில் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமும் அமெரிக்காவின் சார்பில் கொடுக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையை மையப்படுத்தி நகர்ந்த களங்களில் ஈரான் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டதாக செய்திகள் வந்தன. ஆனால் ஹர்மோஸ் நீரணை எங்களுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் என்கின்ற விடயத்தில் ஈரான் மிக தெளிவாக இருந்தது. அதை உறுதியாகவும் ஈரான் தெரிவித்து கொண்டு இருந்தன. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அமெரிக்கா என்ன கூறிக்கொண்டிருந்தது என்றால், ஈரானின் பெரும்பாலான தளங்களை நாங்கள் அழித்து விட்டோம், இப்பொழுது அங்கு இராணுவம் என்ற கட்டுப்பாடே இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் வெற்றியை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய இலக்கு ஹர்மோஸ் நீரணையை கைப்பற்றுவதுதான். இப்பொழுது அதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஈரான் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரவில்லை என்றால் மீதம் இருக்கக்கூடிய ஈரானையும் சிதைத்து விடுவோம் என்பதுதான் அமெரிக்கா எடுத்து வைத்த கருத்து. எப்படியாவது இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருந்த பாகிஸ்தான் ஈரான் அமெரிக்காவோடு நேரடியாக பேச வேண்டும் என்கின்ற முயற்சியை எடுக்கிறது. ஆனால் அதற்கு ஈரான் மறுத்து விடுகிறது. மத்தியஸ்த நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நிர்வாகிகளிடம் நாங்கள் இதை குறித்து எடுத்து வைக்கிறோம், அவர்கள் அமெரிக்காவிடம் பேசட்டும் என்று ஈரான் அறிவித்து விடுகிறது. எனவே இதுவே ஒரு நெருடலான களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்தன. இந்த சூழலில் போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டு கொண்டு இருந்தது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் கடந்த செவ்வாயன்று ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தன்னுடைய இராணுவத்திற்கு கட்டளை இட்டிருந்தது. அன்று இரவு அந்த தாக்குதல் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் வளைகுடா நாடுகளை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தால் ஈரான் தங்கள் நாட்டின் மீதுதான் தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கும். அது தங்களுக்கு பெரிய பாதிப்பாக மாறிவிடும் என்று வளைகுடா நாடுகள் நினைத்த காரணத்தினால் அமெரிக்காவிடம் இந்த போர் நிறுத்தத்தை தொடர வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள். வளைகுடா நாடுகளில்தான் தங்களுடைய இராணுவ தளங்களை அமைத்திருக்கிறது அமெரிக்கா. இப்பொழுது வளைகுடா நாடுகள் தங்களிடம் கோரிக்கை வைக்கிறதில் தங்களுக்கு எதிர்ப்பாக மாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு சென்று விடுமோ என்கின்ற அச்சம்
அமெரிக்காவிற்கு ஏற்பட்டதினால் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்தத்தை அறிவித்ததை தொடர்ந்தது. அப்படி என்றால் இந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக முடிந்துவிடும் என்கின்ற எதிர்பார்ப்பு உருவாக்கப்பட்டு கொண்டே இருந்தன. அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய மகனின் திருமணத்திற்கு அவர் செல்வதற்கு பயந்து இருக்கக்கூடிய நிலைமை, இவான்கோ ட்ரம்ப் என்கின்ற அவருடைய மகளுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்கின்ற நிலைமை, இவைகள் எல்லாமே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஈரானிடம் போர் என்கின்ற அடிப்படையை மையப்படுத்தி அமெரிக்கா செல்லக்கூடிய நேரத்தில் அது மீண்டும் தனக்குத்தான் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று ட்ரம்ப் அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் என்ற ஒரு கணமும் இருக்கிறது. எனவே பேச்சுவார்த்தை என்கின்ற களத்தை நோக்கித்தான் ட்ரம்ப் அவர்களும் நகர்ந்து கொண்டு இருந்தார். ஆனால் பேச்சுவார்த்தை இல்லை என்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சூழலில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தியது. ஈரான் மீது அமெரிக்கா எப்படி தாக்குதலை நடத்தியதென்றால், ஹெர்மோஸ் நீரணை பகுதியில் சிறிய படகுகளின் மூலம் அங்கு வரக்கூடிய கப்பலை கட்டுப்படுத்துவதற்கான களத்தை புரட்சிகர அமைப்பு எடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சிறிய படகுகளினுடைய தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் பின்தள்ளி நிற்கக்கூடிய களங்களையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. எனவே இந்த சிறிய படகுகளை தவிர்த்து விட்டால்தான் அல்லது அழித்து விட்டால்தான் ஹர்மோஸ் நீரணையை கைப்பற்ற முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்றன. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் அமெரிக்கா அந்த ஈரானின் புரட்சிகர அமைப்பு சார்பில் பாதுகாப்புக்கு நிற்கக்கூடிய அந்த சிறிய படகுகளை தாக்க ஆரம்பித்தது. இந்த படகுகளை தாக்கி அழித்த விடயத்தை அமெரிக்கா வெளியே சொல்லவும் தொடங்கின. அந்த சூழலில் இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. கண்டிப்பாக ஈரானில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்பு அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு ஒரு சரியான பதிலை சொல்லும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாக இருந்தது. தற்பொழுது அதுதான் அரங்கேறி இருக்கிறது. ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் அமெரிக்காவில் MQ-9 என்கின்ற விமானம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவைகள் கீழே விழுந்து அழிந்திருக்கிறது என்பது செய்தி. இதை ஈரானின் புரட்சிகர அமைப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதாவது எங்கள் நாட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து எங்களுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய எந்த நாட்டையும் நாங்கள் உள்ளே அனுமதிப்பதற்கு தயாராக இல்லை என்று அந்த புரட்சிகர அமைப்பின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விமான தாக்குதலை அமெரிக்கா இதுவரை ஒத்துக்கொள்ளவில்லை, அமைதி காக்கிறது. ஆனால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு வேகமெடுப்பை கையில் எடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு மோதலுக்கான களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.